வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டினா அங்கே ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஜேம்ஸ் கன் அவருடைய சூப்பர்மேன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு. அந்த ரிவீலை பார்த்த உடனே நிறைய பேர் கிட்டது மல்டிபிள் மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்ல, எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல, ரொம்ப ஆவரேஜாக இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, டிசியூ அவ்வளோதானான்னு சொல்லி நிறைய வித்தியாசமான ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குது. நான் போட்ட வீடியோலேயே ஏகப்பட்ட பேர் இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி ரிவ்யூஸ் கொடுத்து தான் இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரி வந்திருக்கு, இது உண்மையிலே நல்லதா கெட்டதாங்கிறத மொத்தமா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது டிசியோட ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்டா இருக்கு. அந்த காரணத்தினால கண்டிப்பா இந்த படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு புது டிசியோ அதை பத்தின கிக் ஆஃப் ஆக போகுது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறது பெஸ்டா தான் அமையணும். பட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக அமையல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ஜேம்ஸ் கன் கொஞ்சம் பார்த்து பக்காவாக அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை விட்டுருக்கலாமோன்னு சொல்லி தோணுது. இது ஒரு டீசராக விட்டுருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு ஒரு தாட் தான். இந்த பிக்சராக பார்க்கும்போது யாராலுமே அது கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியல. காரணம் இங்கே இருக்கிறது சூப்பர்மேன் சொல்லும்போது எல்லாருடைய மைண்ட்லேயுமே பிரைட் அண்ட் ஹோப் தான் ஞாபகம் வரும். சூப்பர்மேனாலே நம்பிக்கை தானே. அந்த பிரைட் ஹோப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லுக்லேயே கொடுக்கணும். ஜேம்ஸ் கன்னோட படம் என்ன மாதிரி இருக்க போது நமக்கு தெரியல. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். ஸோ திடீர்னு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது இது ஒரு பிரைட்டான ஹோப் ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. ஸோ சூப்பர்மேன் ஆப்வியஸாக உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. பட் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. இது மெட்ராபாலிஸா காத்தம் சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இதை ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி பேக்ரவுண்டை பிரைட் ஆக்கியிருக்காங்க. அந்த பிரைட்னஸே எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஹோப் வந்து கொடுக்குதுன்னு பாருங்களேன். சின்னதாக பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிரைட்னஸே எந்த அளவுக்கு இந்த பிக்சரோட அந்த ஒரு அவுட்லுக்கை வந்து மாற்றி அமைச்சிருக்கு பாருங்க. ஸோ நீங்களே நோட் பண்ணி பார்ப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த ஒரு பிரைட்னஸே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சூப்பர்மேன் படம்டா இது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. ஸோ அகைன் எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் என்ன மாதிரி அந்த படத்தை கொண்டு போக போகிறான்னு தெரியல. மேபி அந்த ஹோப்புங்கிற ஒரு விஷயத்த படத்தில் நம்ம சூப்பர்மேன் தான் வந்து கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக கூட பாசிபிளி ஜேம்ஸ் கன் எடுக்கலாம். அதாவது இருட்டில் இருக்க மெட்ராபாலிஸை வெளிச்சத்தில் கொண்டு வர போகிறதே சூப்பர்மேன் தாடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காமிக்கலாம். அந்த மைண்ட் செட் அந்த படத்தை பற்றி நான் சொல்லலை, இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். ஸோ எனக்கு என்னமோ இந்த ஃபேன்ஸ் எடிட் பண்ணக்கூடிய அந்த பிரைட் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்க போல தான் தோணுது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேம்ஸ் கன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவங்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அது என்னதுன்னு இது வரைக்கும் தெரியல. ஆப்வியஸாக அந்த படத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வில்லன் பேஸ் பண்ண ஒரு விஷயமா தான் அது இருக்கணும். அந்த ஒரு ஃபைட்டுக்காக தான் சூப்பர்மேன் ரெடி ஆகிற மாதிரி இந்த ஒரு பிக்சரை அவங்க கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த ஃபைட். பட் சூப்பர்மேன் டப்புனு இன்ஸ்டன்ட்டாக ரெடி ஆகக்கூடியவர். ஹி இஸ் ஃபாஸ்டர் தென் புல்லட். அவர் உட்காந்து ஷூலா மாட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறது கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியாது தான். அதே மாதிரி பின்னாடி இருக்க அந்த விஷயம் என்னென்ன நம்மளுக்கு புரியல. ஸோ புரியாத ஒரு விஷயத்தை காமிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி எடிட்டட் மாதிரி ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுது. இந்த பிக்சரை ஜேம்ஸ் கன் ரிலீஸ் பண்ணும்போது இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் ஒரு கேமராவில் தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதாவது ரொம்ப லைவ்லியான அஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு சூட் தான் இது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாரு. பட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிஜிஐ மேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிக்சரோட ஆத்தென்டிசிட்டியே கம்ப்ளீட்டாக உருக்குலைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த பிக்சரை பார்க்கும்போது இது உண்மையா இல்லை ஏஐ மேடா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ பின்னாடி இருக்க அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்பவே இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது தேவையே இல்லை. அது கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த லுக்கோட அந்த ஆத்தென்டிசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உருக்குலைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஜேம்ஸ் கன் பின்னாடி இருக்க அந்த விஷயத்தை நீக்கிட்டு ஜஸ்ட் நம்ம சூப்பர்மேன் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு காஸ்ப்ளே மாதிரி ஒரு லுக்காக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படி தாங்க தோணுச்சு. இந்த படம் நம்ம சூப்பர்மேனோட ஆரிஜின் படம் கிடையாது. சூப்பர்மேன் அவர் சூப்பர்மேனுங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு ஆல்மோஸ்ட் அவருடைய செகண்ட் இயரில் இருக்காரு. நான் ஒரு சூப்பர்மேன், நான் ஒரு சூப்பர் ஹீரோங்கிற ஒரு விஷயத்தை அவர் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்போதைக்கு அவருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ சூட் வந்து தேவைப்படும். நான் பாசிபிளி இந்த மார்த்தா ஏதாவது ஒரு கிளாசிக்கான சூப்பர் ஹீரோ ஹோம்மேட் சூட் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த சூட்டை பார்க்கும்போது ஹோம்மேட் சூட் மாதிரியும் இல்லை, அதே மாதிரி ஒரு ஹைடெக் கிரிப்டோனியன் சூட் மாதிரியும் இல்லை. திடீர்னு பார்க்கும்போது அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 எல்லாருமே ஒரு ப்ளூ கலர் சூட் போட்டு வருவாங்களே, அதை கொஞ்சம் பட்டி டெக்னிக் பண்ணி சூப்பர்மேன் சூட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்களோங்கிற தாட் தான் வருது. நிறைய பேர் அதை வச்சே பார்த்தீங்கன்னா தனி எடிட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எடிட்டை பார்த்தாலும் உங்களுக்கு புரியணும். ஸோ ஆக்சுவலாக அந்த மொத்த டெக்ஸ்டருமே கிட்டத்தட்ட அந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட அந்த ப்ளூ சூட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது. அதை நான் தப்புன்னு சொல்ல. மேபி லைக் இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனுக்கு சப்போர்ட்டிவாக அந்த ஹாக் கேர்ள் ஜேஎஸ்ஏ டீம் வந்து இருக்கான். ஐ மீன் மிஸ்டர் டெரிஃபிக், ஹாக் கேர்ள், நம்ம கிரீன் லேண்டர்லாம் இருக்க அந்த சமயத்தில் அவங்க மேபி இந்த பக்கம் ஒரு சூட்டை நம்ம சூப்பர்மேனுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் கிரிப்டோனியன் மேடாகவும் இல்லாமல் கம்ப்ளீட் ஹோம் மேடாகவும் இல்லாமல் அப்போதைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் மேபி இந்த சூட்டை உருவாக்கி கொடுத்துருக்கலாம். யாருக்கு தெரியும், பேட்மேன் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் ஹோம் மேடாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஹைடெக்காகவும் இல்லாமல் மிடில் கிரவுண்டில் ஆவரேஜாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் த பெஸ்ட், இட்ஸ் நாட் த பெஸ்ட். ஒரு ஆவரேஜான சூட் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செம பேக்கியாக இருக்குது. அதாவது அதை நம்ம சூப்பர்மேன் உடம்புல பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை. இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சூப்பர்மேன் படம், எந்த ஒரு சூப்பர்மேன் காமிக் அனிமேஷன் சொல்லி எது எடுத்து பார்த்தாலும் அவருடைய அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைட்டாக இருக்கும். சூப்பர்மேன் தான் அதுக்கப்புறம் ஸ்கின் டைட்டான சூட்டுங்கிற ஒரு விஷயத்தை காமிக் புக்கில் நிறைய இடங்களை பரப்பி விட்டாரு. ஆப்ஸ் பிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சு ஹி லுக் லைக் அ காடுங்க. காட் லெவல் பவர் இருக்க ஒருத்தர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அந்த சூப்பர்மேனை இது வரைக்கும் நம்ம நிறைய இடங்களை பார்த்துருப்போம். இன்க்ளூடிங் ஸ்னைடர்வர்ஸ், ஹென்ரி கேவில்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு விஷயம் இந்த சூப்பர்மேனில் ரிஃப்ளெக்டே ஆகலை. இவரை பார்க்கும்போது ஒரு காட் லைக் ஃபீலிங்கே இல்லைன்னு சொல்லலாம்.
பார்க்க ஏதோ பக்கத்து வீட்டு பையன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ரெடியாக வர மாதிரி தான் இருக்கு. லைக் ஒரு காஸ்பிளே ஃபீலிங் தான் வருது. மேபி அதை தான் நம்ம ஜேம்ஸ் கன் எதிர்பார்க்குறாரோ, லைக் இந்த மாதிரி சாதாரண ஒருத்தன் சூப்பர்மேனாக மாறலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரோ. அப்படி ட்ரை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஹீஸ் ஆல்ரெடி அ காட் ட்ரைங் டு பி ஹியூமன் தான் பேசிக் கான்செப்ட் சூப்பர்மேனுக்கு. ஸோ அந்த சூப்பர்மேனுங்கிற ஒரு கேரக்டர் அவர் காடாக காமிக்காம ஹியூமனைஸ் பண்ணி காமிக்கிறாரு தான் எனக்கு தோணுது. ஸோ ஜேம்ஸ் கன் பாசிபிளி அந்த ஒரு வைபை தான் படத்துலையுமே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு போல. ஒரு ஹியூமன் சூப்பர்மேனை நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறாரோ என்னமோ. பட் நாம எதிர்பார்த்தது இது இல்லாத அந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஏமாற்றமாக நிறைய பேருக்கு போயிருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்காக டேவிட் கார்ன்ஸ்வொர்த் வந்து பாடி ஃபிட் ஆகலாம்லாம் நினைக்காதீங்க. மஞ்சள் செம்ம பஃப் ஆகியிருக்காரு. சூப்பர்மேனுக்கான அவ்வளோ ஹெவி ஒர்க் வந்து போட்டிருக்காரு. மேபி படத்தில் இது ஒரு காமெடி ட்ராக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். என்னடா உடம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த சூட் ஃபிட் ஆகலையே, எனக்கு ஃபிட்டான ஒரு சூட்டை நிறைய ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் இந்த படத்தோட எந்த ஒரு புது சூட்டோட அப்பியர் ஆகலாம். ஏன்னா இந்த சூட் வந்து கம்ப்ளீட்டாக பேட்டரி டேமேஜ் ஆகியிருக்கு. அந்த காரணத்தினால இதே சூட்டை படம் முழுக்க அவர் வந்து வேர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு புது சூட் அப்கிரேட் இந்த படத்தில் இருக்கும் தான் நம்புறேன். பட் ஒரு காமிக் அக்யூரேட் சூப்பர்மேன் மாதிரி நீங்கள் அந்த சூட்டு ஜட்டியை வெளில போட்டுலாம் அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது பாடி ஃபிட்டாக இருக்க மாதிரியும் ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுத்துருக்கணும். அதுதான் நல்லா இருந்திருக்கும். டேவிட் கார்ன்ஸ்வொர்த்தோட அந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட் எந்த ஒரு வகையிலுமே வெளியில் கொண்டு வரல. ரொம்பவே ஓவர் பேக்கியாக அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச படத்தில் இது வந்து சிஜியில் பட்டு டிகிரிங் பண்ண தான் போகிறாங்க. மேபி இது ஒரு ரெஃபரன்ஸ் சூட்டாக இருக்கலாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அகைன் இந்த சூட் வந்து நம்ம கார்ன்ஸ்வொர்த்தோட அந்த ஃபிட்னஸுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கலாம். பட் படத்தில் அந்த ஜஸ்டிஃபிகேஷனை ப்ரெசென்ட் பண்ணால் போதும்னு நம்புறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பேட்மேனோட சூட் டெஸ்ட் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு சூட்டாக தான் இருந்துச்சு. எனக்குமே சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிறிஸ்டியன் பெல், இந்த பென் அஃப்லெக் சூட்டை விட ராபர்ட் பேட்டிசன் பேட்மேன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முக்கியமாக கவுல் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மண்டையை ரெண்டாக பிரிச்சு வச்சிருப்பாங்க. செட் பிக்ஸ் எதுவுமே அந்த சூட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லைங்க. இவ்வளோ கேவலமாக அந்த சூட்டை உருவாக்கியிருக்காங்களே, ரொம்ப ஆர்மடப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் படத்தை பார்த்துட்டு அப்புறம் தான் ஓகே, இது வந்து இயர் 2 பேட்மேன். இந்த சமயத்தில் அவர் இப்படி தான் இருக்கணும். இவர் ஆக்சுவலாக ப்ரூஸ் வெயினுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பேட்மேனாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட சில மாற்றங்களை அவர் பண்ணித்தானே இருக்க போறாரு. ரொம்ப யங்கஸ்டான பேட்மேன் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கும்போது அவருடைய அந்த சூட்டையுமே வேற மாதிரி ஸ்லீக்கா அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணலாம். அவர் கிளைடு கூட பண்ண மாட்டாரு. அவருடைய அந்த கேப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு தனி விங் சூட் வச்சு தான் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அகைன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்மேன் இன்னும் முழு பேட்மேனாவே மாறல. அப்படி இருக்கும்போது இந்த சூட் கரெக்டாக அந்த பேட்மேனுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக தான் அமைஞ்சிருக்குங்கிற ஒரு விஷயத்தை அந்த கதை ஓட்டத்தில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த கதை பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் திரும்ப அந்த சூட் டெஸ்ட் வீடியோலாம் எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக அது வந்து ஃபீல் ஆகும். கதை ஓட்டத்தில் அந்த சூட் பர்ஃபெக்டாக பேட்மேனுக்கு பொறுத்து இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஜோக்கரோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த சூட் வீடியோ, அந்த மேக்கப் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா ஜோக்கர் லுக்கா க்ளவுன் லுக்காடா, கேவலமாக இருக்குது, லிப்ஸ்டிக்கை அள்ளி வச்சிருக்கீங்க, கண் எல்லாமே கேவலமாக, இவ்வளோ அதிகமாக மேக்கப் போட்டிருக்கீங்க, சுத்தமாக செட்டே ஆகல, க்ளவுன் மாதிரி இருக்காரு, வாக்கின் ஃபீனிக்ஸ்லாம் ஜோக்கராக ப்ளே பண்ண தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த சூட் வீடியோலாம் வரும்போது நிறைய பேர் கலாச்சிட்டு இருந்தாங்க. பட் படம் முடிச்சிட்ட அப்புறம் நிறைய பேரோட ஃபேவரட் ஜோக்கராகவே வாக்கின் ஃபீனிக்ஸ் மாறினாரு. ஃபிசிக்கல் மென்டலாக பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இப்படி தான் மேக்கப் போடுவான். இந்த க்ளவுன் மேக்கப் கேவலமாக இருக்குன்னு சொன்னவங்க ஸ்லோ மோஷனில் அந்த ஜோக்கர் நடந்து வர அந்த சீக்வன்ஸில் சில்ட்ரே சதற ஓடல, ஃபைனலாக அவர் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆகிற அந்த சீக்வன்ஸில் அப்படியே லைக் கூஸ்பம் மூமெண்ட் அமையல. கதை ஓட்டத்துக்கு அந்த மேக்கப் தான் பர்ஃபெக்டாக செட் ஆச்சு. அதை தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது நம்மளுக்கு செட் ஆகல. பட் கதையோட்டத்தோட அந்த மேக்கப் அண்ட் சூட் வந்து செட் ஆகிற அந்த காரணத்தினால அதை தான் ஜேம்ஸ் கன் இந்த இடத்துல அப்ளை பண்ணுவாரோங்கிற டவுட் எனக்கு இருக்க தான் செய்யுது. பீஸ் மேக்கரை எடுத்துக்கோங்களேன். பீஸ் மேக்கரோட ஃபர்ஸ்ட் லுக் கூட நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. அந்த ஹெல்மெட்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அது ரொம்ப ஐகானிக்காக மாறிச்சுல. அந்த ஒரு விஷயம் மேபி சூப்பர்மேனுக்குமே நடக்கலாம். ஸோ நம்ம இப்போ சூட் வீடியோ அந்த சூட் பிக்சர்லாம் பார்க்கும்போது ஆவரேஜாக இருந்தாலும், கேவலம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்தாலும் படத்தோட கதையோட்டத்தில் இந்த ஒரு சூட் வந்து பெர்ஃபெக்டாக செட் ஆச்சுன்னா, ஜட்டியை வெளில போட்டிருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணார்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர்மேன் சூட்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. படம் பார்த்துட்டு அப்புறம் தான் இந்த பிக்சர் என்ன மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ண போகுதுங்கிறத நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும். ஃபஸ்ட்டு டிசியோ லைவ் ஆக்ஷன் பிக்சரை வந்து பார்க்குறோம். ஸோ இந்த யூனிவர்ஸ் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியாத அந்த சமயத்தில் இந்த பிக்சரை நம்மளால் ஒழுங்காக ஜட்ஜ் பண்ண முடியலங்க. அவ்வளோதான். இந்த பிக்சரை கொஞ்சம் பிரைட்டாக மெட்ரோபாலிஸை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் வந்திருக்கும். பட் ஜேம்ஸ் கன் என்ன குக் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பொறுமையாக குக் பண்ணுப்பா. பிரியாணி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தக்காளி சாதம் போட்ட தக்காளி கொண்டே விடுவேன் பார்த்துக்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிக்சரை பற்றி? உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கான்னு சொல்லி அதை மறக்காம கீழே காமெண்ட் அதை லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அசமான விடையிலுமே பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.